65னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அதுவும் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ரோட் சைடாக இருக்கட்டும், ரொம்ப சூப்பராகவும் கலர்ஃபுல்லாகவும் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்தளவு காரம் இருக்காது. ஸோ நம்ம ஒரு சீக்ரெட்டான பொருளை பயன்படுத்தி அவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு காலிஃப்ளவரை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா இதில் உள்ள பாக்டீரியாஸ்லாம் போய் இப்போ சீக்ரெட்டான மசாலா என்னன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சோள மாவு, 1/2 ஸ்பூன் வந்து கறி மசாலா, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு முட்டை, ஒரு லெமன், இதெல்லாம் பிழிஞ்சு விட்டுட்டு நல்லா பெசரி வச்சுட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் கடைசியாக சீக்ரெட்டான ஒரு 1.5 ஸ்பூன் ரவா வந்து நைஸாக பவுடர் பண்ணி இதோட ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து இதை பொரிச்சு எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் ஆயில் சூடானதுக்கப்புறம் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கோபி 65 டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் கலர்ஃபுல்லாகவும் ரெடி ஆயிரும். நல்லா காரசாரமான டேஸ்ட்லேயும் இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வித்தியாசமான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.